ராமேஸ்வரத்தில் 2 நாட்கள் பெய்த கனமழையால் அரசு உதவி பெறும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் வளாகத்தில் முழங்கால் வரை தண்ணீர் தேங்கியுள்ளதால் மாணவர்கள் சிரமத்திற்குள்ளாகி இருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கார்த்திக். மாவட்ட நிர்வாகத்திற்கு இந்த நிலை குறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டதா? ஏதேனும் நடவடிக்கை முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றனவா? வங்கக்கடல்ல நிலை கொண்டிருந்த அந்த டிட்வா புயலின் காரணமா பாத்தீங்கன்னா தமிழக கடலோர பகுதியில கனமழையானது கொட்டி தீர்த்தது. குறிப்பா சொல்ல வேண்டும் என்றால் ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதியான ராமேஸ்வரம், மண்டபம், பாம்பன் பகுதியில கடந்த ஒரு வாரத்துக்கு மேலானது கனமழையானது கொட்டி தீர்த்தது. ராமேஸ்வரம் பகுதியில் பாத்தீங்கன்னா இடைவிடாது கடந்த 3 நாட்களா கனமழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமா பாத்தீங்கன்னா பல்வேறு பகுதிகளில மழைநீர் தேங்கி இருக்கு. இந்த சூழ்நிலை பாத்தீங்கன்னா ராமேஸ்வரத்துல அரசு உதவி பெறும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி இருக்கு. இந்த பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில 700க்கும் மேற்பட்ட மாணவிகள் படிச்சு வராங்க. இந்த சூழ்நிலை பாத்தீங்கன்னா அங்க ராமேஸ்வரத்தில் பெய்த கனமழையின் காரணமாக அந்த பள்ளி வளாகத்தை சுற்றி மழைநீர் தேங்கி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பள்ளிக்கு பின்புறம் பகுதியில் இப்ப பல்வேறு இடங்கள்ல மழைநீர் தேங்கி இருக்கு. இதன் காரணமா பாத்தீங்கன்னா அந்த பள்ளி மாணவிகள் அந்த பள்ளிக்கு செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. மேலும் இந்த மழைநீரின் காரணமா பாத்தீங்கன்னா விஷப்பூச்சிகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இது குறித்து பள்ளி நிர்வாகம், மாவட்ட நிர்வாகத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தற்பொழுது இந்த 2 நாட்கள் பள்ளி விடுமுறை, இன்றுதான் பள்ளி திறக்கப்பட்டிருக்கு. ஏராளமான மாணவிகள் காலையிலிருந்தே பள்ளிக்கு வர தொடங்கியிருக்காங்க. பள்ளி வளாகத்தை சுற்றி ஏராளமான மழைநீர் தேங்கி இருப்பதன் காரணமாக மாணவிகள் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. இருந்த போதிலும் மாவட்ட நிர்வாகம் அந்த மழைநீரை அப்புறப்படுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டு வராங்க. விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.